அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மியூசிக் ஏன் ஹராம், அதாவது முஸ்லீமான நமக்கு ஏன் மியூசிக் தடை செய்யப்பட்டிருக்கு, ஹராமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹராம்னா என்னன்னு பார்ப்போம். அல்லாவும் அல்லாவோட ரசூலும் எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்களோ, எதெல்லாம் நம்மளுக்கு பேன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாம் ஹராம். இதில் மது, வட்டி, ஜினான்னு நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இசை, மியூசிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம். குரானில் டைரெக்டாக எங்கேயுமே மியூசிக் ஹராம்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் சூரா 31 சூரா லுக்மானில் 6வது ஆயத்தில் வா மினன் நாசி மன் யஸ்தரி லஹுவல் அதீஸ், இதில் லஹுவல் அதீஸ்க்கு பொருள் என்னென்னா பயனற்ற பேச்சு, கதை, பொழுதுபோக்கு. சில உலமாக்கள் மியூசிக்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஹதீஸ் ப்ளஸ் உலமாக்களோட கருத்துக்களை வச்சு மியூசிக்கை அவாய்டும் பண்ணுறாங்க. சிம்பிளாக ஒரே விஷயந்தான், அல்லாவோட பாதையிலேருந்து எதெல்லாம் உங்கள் மனசை டைவெர்ட் பண்ணுதோ அது எல்லாம் ஹராம். வீட்டுக்கு பக்கத்துலேயே பள்ளி இருக்கும், பள்ளியோட பாங்கு சவுண்டு உங்கள் வீடுகளில் கேட்கும், உங்கள் பெட்ரூம் வரைக்கும் கேட்கும். ஆனால் உங்கள் காதில் கேட்காது. ஏன்னா உங்கள் காதில் நீங்கள் ஹெட்செட் மாட்டியிருப்பீங்க. ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் ஹெட்செட் மாட்டிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம், எப்போ தப்புன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை மாற்றிக்கணும். தப்புன்னு தெரியாமல் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு இருக்குது. தெரிஞ்சே தப்பு செய்கிறது மிகப்பெரிய இது. அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். என்றைக்கு உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுதோ நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இசையோட தண்டனை எந்தளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் மியூசிக் கேட்குறதோட தண்டனை உங்கள் காதில் ஈயத்தை ஊற்றுவாங்க. அந்த ஈயத்தோட வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்கள் மூளை உருகி ஊற்றிடுமா, அந்தளவுக்கு இருக்கும். அல்லாஹ் நம்மளை அதுலேருந்துலாம் பாதுகாக்கணும். ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் பிலீவர்ஸ், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த உலகம் ஜெயில், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம். ஸோ எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் அப்படின்றதுக்கான மார்க்கம் நம்மளது கிடையாது. நமக்கு ஒரு ரப்பு இருக்கான், ஒரு ரசூல் இருக்காங்க, குரான் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்றதுக்கான சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்குது. நம்ம அதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தப்பு எதுனே தெரியாமல் இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் இவ்வளோ பேசியிருக்கேன், பின்னாடி நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போட்டு இந்த இவ்வளோ கருத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு தடை செய்யப்பட்டது தான், இதுவும் ஹராம். இப்போ நான் இவ்வளோ பேசினல அதுக்கான பலன் எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஹராமான இதுவும் அவங்க மேலே திணிக்கிறேன். இப்போ என்னால் நீங்கள் அந்த பாட்டெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடுற அந்த மியூசிக், அந்த இசையை நீங்கள் கேட்குறீங்கன்னா நாளைக்கு எல்லா இடத்துல நீங்கள் என்ன சாட்சி சொல்லலாம், யா அல்லா இவனால தான் நான் இந்த பாட்டை கேட்டேன், இந்த மியூசிக்கை நான் இவனால தான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன கை காட்டிட்டு. அந்தளவுக்கு ஒரு மோசமான இது தான் இஸ்லாத்தில் மியூசிக். ஸோ அதுலேருந்து நீங்கள் எல்லோரும் உங்களை காப்பாற்றிக்கணும். அல்லாவை கொண்டு எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஹராம் ஹலால் ஆகாது. எதெல்லாம் நமக்கு தவிர்க்கப்பட்டிருக்கோ, இஸ்லாத்தில் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கோ அது எல்லாத்துலேருந்தும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. இதுக்கான கூலி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மறுமையில் தருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.